நேத்திரங்கள்னா கண்கள். சிற்றம்பலவன் அப்போ சிற்றம்பலம் சின்ன அம்பலவன் அப்போ கண்கள் தான் சிற்றம்பலவன். கண்ணில் இருக்கிற ஒளியை அந்த 3வது கண் நெற்றிக் கண் பூர்வ மத்தி தியானம் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம நினைக்கணும். நம்ம மனசால இப்படி நினைக்க முடியும். உள்ள இருக்கிற ஆன்மாவை எப்படி நினைக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நினைக்க முடியாது. அப்ப அந்த ஆன்ம ஒளி நேராக தொடங்கக்கூடிய இடம் 2 கண்கள்ல. அப்ப கண்கள்ல தெரிகிற உள்ள இருக்கிற அந்த உயிர் ஒளியை நாம ஒரு குரு மூலம் உணர பெற்றுக்கொண்டு அந்த உணர்வுல தான் நாம எப்போதும் வள்ளல் பெருமான் சொன்னபடி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து, இது போல நம்ம கண் மணியில இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒளி பெருகும் போது நம்முடைய வினை திரைகள் நமக்குள்ள இருந்து நீங்கி நம்ம உள்ள இருக்கிற உயிரா இருக்கிற ஆன்ம ஜோதியை நம்ம பார்க்கறது தான் இந்த பிறப்புடைய நோக்கமே. நம்ம உயிரை நம்ம எப்போ பார்க்குறோமோ, எப்போ நம்ம திரை விலகி நம்ம உயிரை தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நாம இறைவனை தெரிஞ்சுக்கலாம், இறைவனை அடையலாம். இதை தவிர்த்து வேற எந்த மார்க்கமும் இல்லை. இதுதான் ஜீவகாருண்யம் என்றும் சன்மார்க்கம் என்றும் கடவுள் வழிபாடு என்னும் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நன்றிங்கம்மா.